முட்டையை இப்படி உடச்சி ஊற்றிக்கலாம் வெந்நீரில். இதுக்கு நம்ம லைட்டாக சால்ட்டும் பெப்பரும் போட்டுக்கலாம். அதனால் லைட்டாக பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா உடச்சி விட்டுக்கலாம் எக் ரைஸ்க்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, சும்மா மீடியமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் எக் ரைஸ் நல்லாயிருக்கும். நம்ம பண்ண போகிறது எக் ஃப்ரைட் ரைஸ். பாருங்கள், முட்டையை நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்கு பதமாக வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ ஜூஸியாகவே எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஜான் பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிங்க. அடுத்து நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு கேப்சிகம் போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ரெட் கலர் கேப்சிகம், இது தக்காளி இல்லை. அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்காக மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுன முட்டையை இது சேர்த்துக்கலாம். பாருங்க, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஆச்சி ஃப்ரைட் ரைஸ் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். லைட்டாக காய்கறிக்கு முட்டிக்கெல்லாம் போட்டுக்கலாம். அப்போ தான் இது கூட ஃப்ளேவர் இருக்கும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்லிம்மில் வச்சுக்கின்னு நம்ம சாதம் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். சாதம் போட்டுக்கணும். இப்போ அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம வெறும் ஃப்ரைட் ரைஸ் மசாலா வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த சாஸும் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பார்த்து போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு. கலக்கி எடுத்தால் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.
பாருங்கோ, சர்வ் பண்ணியாச்சு. கேரட்டு கேப்சிகம் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வந்துருக்கு நம்ம எக் ரைஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.